அடிமைத்தனத்தினுடைய மென்டாலிட்டினா என்ன தெரியுமா? பிரதர், எனக்கு ஒரு 500 ரூபா சம்பளம் வந்தால் போதும் பிரதர், எனக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வந்தால் போதும் பிரதர், என் வாழ்க்கையை நான் அதிலேயே வாழ்ந்துக்குவேன் பிரதர், என் வாழ்க்கையை நான் இதிலேயே வாழ்ந்துக்கணும் அப்படின்னு இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு அடிமைத்தனத்தினுடைய மென்டாலிட்டியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் இன்னைக்கு இந்த அடிமைத்தனத்தினுடைய மென்டாலிட்டியை இதில் இருக்கிற நிறைய பேருக்கு பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், அதை உடைச்சு மாத்துறாரு. ஃபர்ஸ்ட் செய்யறது என்ன தெரியுமா? அவர் நம்ம கிட்ட இருக்கிற இந்த அடிமைத்தனத்தினுடைய ட்ரீமை உடைப்பாரு, அதை கலைப்பாருங்க. கனவுகளை கலைக்கும் கர்த்தர்னா உங்கள்கிட்ட சின்ன சின்ன கனவை போட்டிருப்பீங்க, அந்த சின்ன கனவை எல்லாத்தையும் மாற்றி அவரிடத்துல பெரிய சொப்பனம் இருக்கும், அந்த சொப்பனத்தை எடுத்து அவன் மேலே இம்பார்ட் பண்ணி விடுவார். பிரதர், கனவுகளை நிஜமாக்கும் கர்த்தர். பிரதர், யோசேப்புக்கெல்லாம் ஆண்டவர் கனவை நிஜமாக்குனார்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கனவு கூட அவனோடது கிடையாது, அது கூட ஆண்டவர் இடத்துல இருந்து வந்தது. அவன் போட்டா சின்னதா போட்டிருப்பான், ஆனா ஆண்டவர் அவனுக்கு வச்சிருந்த கனவு பெரிய கனவா இருக்குது, அதை காமிக்கிறாரு. அவன் கனவு நிஜமானதுக்கு காரணம் அது கூட அவன் கனவு கிடையாது. உங்க கனவு நிஜமாகலையா? கவலையப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்காக இன்னைக்கு ஒரு கனவை வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், அது பெருசா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அந்த கனவை இன்னைக்கு இதுல இருக்கிற நிறைய பேருக்கு இம்பார்ட் பண்ண போறாரு. நான் சொல்றேன், இந்த மீட்டிங் முடிகிறதுக்குள்ள நிறைய பேருக்கு ஆண்டவரிடத்துல இருந்து வரக்கூடிய பெரிய பெரிய ட்ரீம்ஸ் உங்களுடைய மைண்டில் வந்து உட்காரும். பெரிய பெரிய ட்ரீம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. நமக்கு இருக்கிற பொதுவான மென்டாலிட்டி என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு அன்றன்று உள்ள ஆகாரத்தை தாங்க, இன்னைக்குள்ள அப்பத்தை தாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா சொல்றீங்க? நீங்க ஒரு அடிமைத்தனத்தினுடைய மென்டாலிட்டியில இருந்து ப்ரேயர் பண்றீங்கன்னு அர்த்தம். அவர் ஒரு மனுஷனுடைய லைஃப்ல இருக்காரு அப்படின்றதுக்கு ப்ரூஃப் என்ன தெரியுமா? அவன் மென்டாலிட்டி சின்னதாவே இருக்காது, அவனால சின்ன காரியத்தை யோசிக்கவே முடியாதுங்க. சின்னதை அவர் யோசிக்க விட மாட்டார், எல்லாம் சின்ன ட்ரீமை உடைச்சு மாத்துவார் அவர்.